நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே பாரதி. புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. பாரதி பாரதி, என்னம்மா? உனக்கு கவிதை வாசிக்க ஆரம்பிச்சா சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிடுமே. ஏய் மகா, இது கவிதை இல்ல, வேற. வேற என்ன? வேறனா வேற. சமையல் குறிப்பா? ஆ? மகா, பின்ன என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். ஆ, அது வந்து பாரதி, என்னாச்சு உனக்கு? திடீர்னு வெக்கம்லாம் படுற? ஒண்ணும் இல்ல மகா, நமக்கு குழந்தை பிறந்தா அது எப்படி பாத்துக்கணும்னு படிச்சுக்கிட்டு இருக்கேன். பேராசிரியர் பா செல்வராஜ் எழுதின குழந்தை வளர்ப்பு எப்படிங்கிற புக்க ஒரு வரி கூட விடாம நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு புத்தகத்தை படிச்சு ஒரே நாள்ல குழந்தை வளர்ப்புல எக்ஸ்பர்ட் ஆக போறியா? ஒரு புத்தகமா? இங்கே பார். அவ்ளோ புக்ஸா? ம். அது சரி, இவ்ளோ புக்ஸ் நீ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேவே வந்துரும். அங்கதான் இந்த பாரதியோட பிரில்லியண்ட புரிஞ்சுக்க மறந்துட்ட. இந்த புக்ல இருக்க பாதி அதெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் பாதி இருக்கு பாரு, அதெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா. இப்படி காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கச்சிதமா வாங்கி வச்சிருக்கேன். சோ இனி நீ எப்பவுமே புக்கும் கையுமா தான் தெரிய போற. ஹலோ மேடம், இது நான் மட்டும் படிக்கிறதுக்கு இல்ல, நீங்களும் படிக்கிறதுக்கு, புரியுதா? இனிமே நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீங்க நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும். அப்படியே இந்த புக்கு படி. அப்புறம் இன்னொரு விஷயம், டெய்லி இந்த புக்ஸ் என்ன படிச்சிருக்குங்கறத நான் क्वेश्चन கேட்பேன். சரியா? போ பாரதி, நீ ரொம்ப தான் பண்ற. இல்ல மகா, இந்த மாதிரி நேரத்துல நம்மளோட பெரியவங்க இருந்தா இதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. அதுக்குதான் நம்ம கொடுத்து வைக்கலையே. இப்போ உன்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியல மகா. ஒருவேளை உன்னை சரியாம பாத்துக்காம போயிட்டேன்னா இந்த நேரத்துல உன்னை எப்படி பாத்துக்கணும்னு ஒவ்வொரு விஷயமா தேடி தேடி தெரிஞ்சுக்கிறேன். இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கல பாரதி, எனக்கு அது போதும். எத்தனை பேர் இருந்து பாத்துக்கிட்டாலும் நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு அது ஈடாகாது பாரதி. மகா, உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? உனக்கு எந்த குழந்தை வேணும் பாரதி? நான் உன்கிட்ட கேட்டா நீ என்கிட்ட கேக்குறியா? நீ முதல்ல சொல்லு மகா. எனக்கு குட்டி பாரதி. உனக்கு? எனக்கு குட்டி மகா. ஆளுக்கு ஒண்ணுனா எப்படி? குட்டி மகா, குட்டி பாரதி, எனக்கு ரெண்டும் ஓகே. ஆசைதான். ஏன், ஒருவேளை ரெண்டு பாப்பாவும் பிறக்க சான்ஸ் இருக்குல்ல? ரெண்டு பாப்பாவா? அதெல்லாம் முடியாது. நீ என்ன முடியாதுன்னு சொல்றது? கடவுள் கொடுத்தா பெத்துக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. எப்படியும் 5-6 வருஷத்துல 6-7 குழந்தை பெத்துக்கணும்னு இந்த பாரதி எப்பவோ முடிவு பண்ணிட்டான். அந்த கணக்குப்படி பார்த்தா ட்வின்ஸ்க்கு நிறையவே சான்சஸ் இருக்கு மகா. 6-7 பாப்பாவா? நினைச்சாலே மயக்கம் வருது, ஆள விடு. ஏய், அப்பெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது மகா. இந்த பாரதி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அம்பேச்ச அவனே கேட்க மாட்டான். 4 அடி கொடுத்தா தானா கேட்பான். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நம்ம குழந்தைகளை வரிசையா உட்கார வச்சு நான் விதவிதமா சமைச்சு போட்டு அவங்க அள்ளி அள்ளி சாப்பிடுறத நான் பார்த்து சந்தோஷப்படதான் போறேன். அந்த வரிசையில எனக்கு இடம் இல்லையா? ஏய், நீ இல்லாமல அந்த வரிசையில முத குழந்தையே நீதான் மகா. பாரதி, நம்ம தர்மரண்ண அவங்க தம்பிங்க எல்லாருக்கும் வீட்ல ஒரு சின்னதா விருந்து கொடுக்கலாமா? ஏய், சூப்பர் ஐடியா மகா, நாளைக்கே பண்ணிடலாம். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சதும் தர்மரண்ண எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா? ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அசத்திட்டார்ல. ஆமா மகா, அதோட வில்ல அவரு நம்ம காம்பவுண்ட் முழுக்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. நான் வெளியில போகும்போது வரும்போதும் எல்லாரும் விஷ் பண்றாங்க மகா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகா, நம்ம காம்பவுண்ட்ல இருக்க எல்லாரையும் விருந்து கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடலாமே. நம்ம சந்தோஷத்துல 4 பேர் கூட இருந்தா நல்லா இருக்கும்ல?
இப்போதைக்கு நம்ம பக்கத்துல இருக்கவங்க தானே நமக்கு சொந்தம். சரி மகா, நீ இரு, நான் போய் சமையல் தேவையான எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ம், அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு போய் இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். ம் சரி, சீக்கிரமா வா பாரதி. சரி, உடனே வந்துடுறேன். ம். அசோக், ஆ? எங்கேயாவது போறியா? இல்லையே, நீ எங்கேயாவது போணுமா? உன்ன ஏய் டென்ஷன் ஆகாத, சொல்லு. வெளிய போறேன்னா ஒரு ஆட்டோ வர சொல்றியா? மணி என்ன போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ம் சரி. ஏய், உடனே வேண்டாம், நீ போகும்போது சொன்னா போதும். கிளம்பிட்டல, உனக்கு போகணும்ல. ம், ம் நான் நைட்டு தான் போவேன், அப்போ வர சொல்ல ஆட்டோவ. சரி, எங்க போகணும்? அடையார். அடையாரா? நானும் அங்கே தான் போறேன், ட்ராப் பண்ணவா? ரொம்ப நல்லதா போச்சு, ப்ளீஸ். ம் அப்போ வா. 1 செகண்ட். ம் ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா வா. அடையார்ல நீ எந்த பக்கம் போற? நீ எங்க போகணும்னு சொல்லு, அங்க போய் உன்னை விட்டுட்டு போறேன். ம் ஹேய், நம்ம சித்ரா வீட்டுக்கு தான் போறேன். ஹேய், அவ வீட்டுக்கா? அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குல? ஆ, பாப்பா பார்க்க தான் போறேன். ஏய் சூப்பர், நானும் பார்க்கணும். அவகிட்ட சீக்கிரம் வரேன்னு சொல்லு. ஆ, ஏ, இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஏன்? இல்ல, என் கூடயே ஜாயின் பண்ணிக்கலாம்ல. நல்ல ஐடியா தான், பட் பாப்பாக்கு எதுவும் வாங்கலையே. அது ஒரு விஷயமா? போற வழியில வாங்கிக்கலாம். அப்போ ஓகே. 1 மினிட். ம் போலாமா? ம், ம் நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒன்னா போறோம்ல. Okay. ம். ஹாய் சுபா. ஹாய் அசோக். ஹாய், எப்படி இருக்கீங்க? யா, ஐம் ஃபைன். சூப்பர். யா, லேகா என்ன சொல்றா? உட்காருங்க. நிறைய பேசுறாளா? என்ன, எல்லாத்துக்கும் ஸ்மைல் தானா? நைஸ். சரி, என்ன சாப்பிட்றீங்க? நோ தேங்க்ஸ். ரெண்டு பேரும் என்ன அவுட்டிங்கா? ஏய் இல்ல, சும்மா அப்படியே. சுபா, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். அதான் ஃபோன் பண்ணாம நேர்லயே வந்துட்டேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இட்ஸ் ஓகே. கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும். ஒன்னும் உங்களுக்கு ஒர்க் இல்லைல்ல? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏய், சும்மா இங்க வாக் போறதெல்லாம் ஒரு மேட்டரா? நீ அவர்கிட்ட பேசு. கொஞ்சம் டீட்டெயில்டா பேசணும். அதான் ஃபோன்ல வேணாமேன்னு நேர்லயே வந்துட்டேன். நீங்க பேசுங்க. நோ ப்ராப்ளம். சுபா, கொஞ்சம் வெளியில வர முடியுமா? கார்ல போயிட்டே பேசலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிளம்புறப்போ உன்னோட லாங் டிரைவ் போலான்னு நினைச்சேன். வேணான்னு சொன்னதும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். நீன்னு சொல்லல, இல்ல நீங்க என்னதான் சொல்லணுமா? நமக்குள்ள என்ன இருக்கு? நீயும் என்ன நீனே சொல்லலாம். ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? கண்டிப்பா. தட்ஸ் குட். மேரேஜ் முடிஞ்சதும் நாம யுஎஸ் போறோம். உனக்கு விசாக்கு பேப்பர்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அங்க போய் நீ நினைச்ச ஒர்க் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. யுஎஸ் போயிருக்கல? ஆ, ப்ராஜெக்ட்காக 6 months அங்க இருந்தேன். ஓகே, என்னென்ன பேப்பர்ஸ் தேவைப்படுன்னு நான் உனக்கு மெயில் அனுப்புறேன். ம், நெக்ஸ்ட் மந்த் 2 பேரும் அங்க போயிட்டா நல்லா இருக்கும். அதுக்குள்ள நம்ம கல்யாணம் முடியுமான்னு தெரியல. சாரி, நீ பேசவே இல்லையே. ஜஸ்ட் 5 minutes, ஒரு அஃபிஷியல் கால்.
ஹலோ. சாரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? எதுக்கு சாரி எல்லாம் சொல்லு. இல்ல ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் கொடுத்துருந்தியா? ஆமா, மறந்தே போயிட்டேன். கேஷ் ஆன் டெலிவரி இல்ல. ஃபோன் பண்ணி இன்னைக்கு வரும்னு சொன்னாங்க. எப்படி மறந்தேனே தெரியல. நோ ப்ராப்ளம், நான் வாங்கி வச்சிடுறேன். இதை ஜஸ்ட் கேட்கலாம் தான் கால் பண்ணேன். தேங்க்ஸ் அசோக். ஓகே, யூ கேரி ஆன். ஹேவ் a நைஸ் டைம். நான் வச்சிடுறேன். அண்ட் அசோக், ஒரு நிமிஷம். சொல்லு சுபா. அருண் யுஎஸ் போறத பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டிருக்கான். ஹலோ. சூப்பர். நானும் உடனே கூட போகணுமா? நான் என்ன சொல்லட்டும்? சூப்பர் சுபா. இங்கவே நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு நாள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்ப? ஜாலியா போயிட்டு வா. அப்ப இனிமேல் உன்னை சென்னையில பார்க்க முடியாது. யுஎஸ் போனதும் எங்களெல்லாம் மறந்துடாத. ஓகே, வேற என்ன? வேற என்ன? பவுன் வாயேஜ். நல்லா ஜாலியா இரு. நான் வைக்கிறேன். சாரி, ஒரு அஃபிஷியல் கால், அதான் பேசிட்டு வந்தேன். லாங் டிரைவ் போலாமா? உன் தலைவலி காஃபி குடிச்சா சரியா போயிடும். சோ நைஸ் ஆஃப் யூ. தேங்க் யூ சுபா. இப்போ நம்ம காஃபி ஷாப் போறோம், அப்புறம் லாங் டிரைவ் போறோம். ஓகே. வாயா, காலையில இருந்து உன்னை தேடுறேன். சரி, காஃபி சாப்பிடுறியா? சாப்பிட்றேன் சித்தப்பா. காலையில எங்க போயிட்ட? சும்மா ஒரு சின்ன வேலை சித்தப்பா. ஏன் தேடினீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமா, உனக்கு தெரியாம என்ன விசேஷத்தை நான் சொல்லிட போறேன். நம்ம வீட்டில் தான் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்குமா சித்தப்பா? அது கிடக்கட்டும், வீட்டுக்கு ஏதாவது முடிவு பண்ணிருக்கியா? எதை கேட்குறீங்க? தெரியாத மாதிரி கேக்குறான் பாரு. அதான் மகா ஆள் அனுப்பி அளந்துட்டு போனாலே, அதை பத்தி கேக்குறேன். அவ வீடு சித்தப்பா, அவ அளந்துட்டு போட்டோம், பார்த்துக்கலாம். எல்லாம் இப்படியே நினைச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு கோபத்துல ஏதாவது பண்ணிட போறா. என்ன சித்தப்பா, மகாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏதோ கோவத்தில் பண்ணியிருப்பா. வீட்டை விற்கிறதுக்காக வேல்யூவேஷன் பண்றதுக்காக ஆள் அனுப்பி விலை விவரங்கள்லாம் விசாரிக்கிறது கோவத்துல பண்றதா? பாரதிய போலீஸ்ல அப்படி அடிச்சா அவளுக்கு கோவம் வரதா? அந்த கோவத்தில் பண்ணியிருப்பா. அதுக்கு தான் உன் மேல பதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டால, அப்புறம் என்ன? இந்த பாரு, எனக்கு என்னமோ சேஃப்டி சைட்ல நாம வேற ஏதாவது ஏற்பாடு பண்றது நல்லதுன்னு தோணுது. புரியல சித்தப்பா. மதி, எந்த நேரத்திலையும் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு மூட்டை முடிச்சோட ரெடியா இருக்கணும்னு சொல்ல வர்றேன். நீங்க வேற இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்கள பத்திமா நினைக்காம இருப்பா. சும்மா இருங்க சித்தப்பா. சார் போஸ்ட். வாப்பா. கோர்ட்ல இருந்து வந்திருக்கு சார். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஆமா, என்ன வந்திருக்கு? கோர்ட்ல இருந்து. கோர்ட்டா? வீட்டை காலி பண்ண சொல்லி மகா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. நோட்டீஸா? எது நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அது இவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்சேப்பா. போனா போட்டுன்னு விட்டா ரொம்ப ஓவரா பண்ற சித்தப்பா. ஏன் மேல தானே கோவம்? அதை என்கிட்ட தீர்த்துக்க வேண்டியதானே? எதுக்காக மத்தவங்க கிட்ட காமிக்கிறாவ? இந்த வீட்டை கொடுத்துட்டு இவங்களெல்லாம் நான் எங்க அழைச்சிட்டு போறதான்? இந்த வீட்டை அவ பேருக்கு வாங்கின அன்னைக்கு இது அவளுக்கு தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். அதை கொடுக்குற வரைக்கும் பொறுமை இருக்க முடியாது அவளுக்கு. ஒரு நிமிஷம் இந்திராவின் ஜனனியும் நினைக்க மாட்டாளா அவ? இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது. நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரோம்ல. இந்தாம்மா, இந்த அண்ணனோட சீதனம் உனக்கு. என்னென்ன இதுல? பட்டு புடவை தான், கட்டிக்கம்மா.
இந்த மாதிரி நேரத்துல நிறைய சாப்பிடணும், நிறைய புது புடவெல்லாம் கட்டணும். தேங்க்ஸ்ண்ணே. சந்தோஷமா. பேருக்கு தகுந்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்மா, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க வரோம்மா. வாங்கம்மா. மகா, இப்பதான் உன் வாழ்க்கையில சந்தோஷம் வீச ஆரம்பிச்சிருக்கு. இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். இத பாருமா, வரப்போற மருமகன் எல்லாத்தையும் கொண்டு வருவான் பாரு. இன்னும் ஒரு 7-8 மாசத்துல ஒரு மருமக புள்ள வந்து பிறக்க போறான். நான் தாண்டா மாமன்னு சொல்லிட்டு தோல்ல தூக்கி வச்சுட்டு அலைய போறேன் பாரு. வாங்க, உள்ள வாங்க. வாங்க சார். நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு கரெக்டா வந்திருக்கீங்க. பாத்தியாமா, நீ கூப்பிடலனா கூட தானா வந்து நின்னுட்டா இருப்பாரு. இதத்தான் பெத்த பாசங்கிறது. சார், இனிமே நீங்க ஜிம் பாடியை வச்சுக்கிட்டு இப்படி பாக்குறது, இப்படி பாக்குறது, இப்படி நடக்கிறது எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க தாத்தாவாக போறீங்க. புரியல? மகா உங்களை தாத்தாவாகிட்டா. பாரதி, பாரதி, இங்க வா. யார் வந்திருக்காரு பாரு. வாங்க மாமா. சந்தோஷமா இருக்குடா. நான் தாத்தாவாக போறேன்னா எனக்கு சந்தோஷத்துல என்ன சொல்றதுனே தெரியலம்மா. நல்லா இருடா, நல்லா இரு. நான் வேற விஷயமா தான் வந்தேன். இப்படி ஒரு நல்ல செய்தி கேட்பேன்னு நினைக்கவே இல்லடா. வீட்டுக்காக நீ அனுப்பின கோர்ட்டு சம்மன் வந்துச்சு மகா. அம்மா, அது உன் வீடுடா. எதுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போய்கிட்டு? என்கிட்ட கேட்டா நான் கொடுத்துட போறேன். உங்க கூட நான் கோர்ட்டுக்கு வந்து சரிகிசமா சண்டை போடணும்னு நினைச்சடா மகா. அது எப்படிடா முடியும் மகா? அந்த வீட்டை கேட்க உனக்கு உரிமை இருக்கு. சொல்றேன், மனசு முழுக்க சந்தோஷமா சொல்றேன். அந்த வீட்டை நீ எடுத்துக்கம்மா. இந்த நேரத்துல நான் தாத்தாவாக போற சந்தோஷத்தை நீ கொடுத்துருக்கம்மா. பதிலுக்கு நான் வேற என்னமா கொடுத்துட முடியும் சொல்லு? எடுத்துக்கடா. வீட்டை மட்டும் இல்ல, எதை வேணாலும் எடுத்துக்க. வேற என்ன வேணாலும் கேளுமா, அப்பா நான் தரேன். சந்தோஷமா இருக்கேம்மா. இந்த அப்பாவுக்கு இதை விட சார் வேற எந்த விஷயமும் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்க முடியாதுடா. நல்லா இரு, நல்லா இரு. பாத்துக்க பாரதி. வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் தாத்தா? ஓ, அப்புறம்னா ஆரம்பத்துல இருந்தே சொல்லாதீங்க. ஹாஃப் ஓப்பனிங்ல கதையை சொல்லுன்னு சொல்றியா? சொல்றேன். உங்க அப்ப உங்க அக்கா அனுப்பின வக்கீல் நோட்டீஸை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிருக்கான். இந்திரா, சுஜி, இங்க வாங்கம்மா. அப்பா, இங்க வாங்கம்மா. என்னப்பா? ஸ்வீட் சாப்பிடுமா. எதுக்கு? சாப்பிடு. எதுக்குப்பா? வாங்கிக்கம்மா. சித்தப்பா, நீங்களும் எடுத்துங்க. இரு, வக்கீல் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு மகா வீட்டுக்கு போனேன். இப்ப ஸ்வீட் கொடுக்குறேன். அங்க என்ன நடந்தது? அவ என்ன சொன்னான்? எல்லாம் நான் பொறுமையா சொல்றேன். முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. மதி, எல்லாம் நான்சிங்காவே இருக்குது. அங்க என்ன நடந்தது சொல்லுப்பா. இருங்க சித்தப்பா. அம்மா, வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? அசோக் மாமாவும் ஜனனியும் இருக்காங்க. சுசி, போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. இந்திரா, ஏமா, உங்க அப்பனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல, மகா கோபத்துல ஏதாவது சொல்லிருப்பா. ஷாக்கில இவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, அப்படித்தான் நினைக்கிறேன். எடுத்துக்க. ஜனனி, இந்தாடா ஸ்வீட் சாப்பிடு. இந்தாங்க அசோக், ஸ்வீட் சாப்பிடுங்க. மாமா, என்ன மாமா, என்ன விசேஷம்? இந்த அப்படிமா, எல்லாம் நல்ல விஷயம் தான். எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்கம்மா. என்னப்பா ஆச்சு? ஒருவேளை ப்ராப்ளம் சால்வா?
மகா பழம் விட்டு பேச ஆரம்பிச்சிட்டாளா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல அக்கா சும்மா தான் இப்படி எல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோன்னு. அதெல்லாம் இல்லம்மா. அப்பா தாத்தாவாக போறம்மா, நீங்க எல்லாம் சித்தியாக போறீங்க. நிஜமாவா? ஆமாம்மா, இதுல போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? மாம்ஸ், அப்படின்னா நீங்க சித்தப்பாக போறீங்க. ஏய், இவ்வளவு நாள் நான் தாத்தா, இனி எனக்கு கம்பெனிக்கு நீ தாத்தா. சும்மா இருங்க சித்தப்பா. இன்னொரு ஸ்வீட் கூட சுகர் ஏறினாலும் பரவாயில்ல. கொண்டா 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 கொடுமா, எடுத்துங்க எடுத்துங்க. கொஞ்சமா. அப்பா, எனக்கு மகாவை உடனே பார்க்கணும் போல இருக்கு. அக்கா ஏதாவது பேசினாலப்பா உங்க கூட? சரி, மகா குழந்தை பெத்துக்க போறா, நல்ல விஷயம்தான். நீ போன விஷயம் என்னாச்சு? அத பத்தி அவ ஏதாவது பேசினாளா? நான் போனப்பதான் மகா இப்படி இருக்கிறதே தெரிஞ்சது சித்தப்பா. அப்புறம் இதெல்லாம் எப்படி பேசுறது? அப்ப வீடு அதை எப்ப பேச போற? இனி அதை பத்தி பேச என்ன இருக்கு சித்தப்பா? பேசாம வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் வேண்டாம், நானே வீட்டை அவளுக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டேன். என்ன அது? வீட்டை அவளுக்கு விட்டு கொடுத்தா இந்த பிள்ளைகளை வச்சுட்டு என்ன பண்ண போற? பாத்துக்கலாம் சித்தப்பா. அவ மாசமா இருக்கும்போது ஆசைப்பட்டு இந்த வீட்டை கேட்டுட்டா, கொடுக்காம எப்படி விட முடியும்? இந்த வீட்டோட முத பேர குழந்தை அது. அது இந்த வீட்டுல பிறக்கணும்னு இருக்கு போல இருக்கு. நல்ல விஷயம் தானே? அவ சின்ன வீட்டுல இருந்துட்டு அங்கேயே குழந்தை பெத்து கஷ்டப்பட்டா நாம இங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? அதுக்குதான் இப்படி எல்லாம் நடக்குது போல. அவளே எடுத்துக்கிட்டோம். அவளே எடுத்துக்கிட்டோம். இந்த வீட்டை அவ பாத்துக்குவா. மகா பாத்துக்குவா. அவ சந்தோஷமா இருப்பா சித்தப்பா. அது எனக்கு போதும். இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் மதி. இல்ல சித்தப்பா, இது நடக்கட்டும். மகா ஆசைப்பட்டபடி இதுவே நடக்கட்டும். அவ சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த வீடெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சித்தப்பா. அப்போ நாமெல்லாம் போய் தான் ஆகணும். இனி இந்த வீடு மகாவோடது. தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாம போய் தான் ஆகணும்.